75 days ஆ சேலஞ்சில் இன்னைக்கு நாள் 9 ஆஃபீஸ் விட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துடும் கடைக்கு போனேன். அங்கே கோழிலாம் வச்சிருப்பாங்களா ஒரு ரேக்கு. அது லாஸ்ட் ரேக்ல மட்டும் ஒருத்தன் சஸ்ஸா சுத்திட்டு இருந்தான். சரி அது என்னவா இருக்கும்னு ஜூம் பண்ணி பார்த்தா பூனை. நோ என்னன்னா பூனைலாம் வச்சிருக்கேன்னு கேட்டா தம்பி வெளியே விட்டா அது சிக்கன்லாம் சாப்பிட்டுருப்பா அதனால வச்சிருக்கேன். அதனால எனக்கு லைட்டா ஒரு மேலே சஸ்ஸா தான் இருக்கு. வேற ஒரு கடையில் போய் சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு டப்புன்னு புக்கு எடுத்து உட்காந்துட்டேன். புக்கு படிக்கிறதோட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா காஃபியோட புக்கு படிக்கிறது. அவனுங்க ரெண்டு பேரும் சரியா இருக்கானுங்க. ஒரு வழியா புக்கு படிச்சு முடிச்சுட்டு எங்க அம்மா வைக்கிற குழம்புக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியிருந்தேன். எங்க அம்மா குழம்பு ரெடினாங்க. டப்புன்னு போய் தோசை போடுற வேலையில் இறங்கிட்டேன். எனக்கு உண்மையா சொல்லணும் அந்த தோசை ஊத்துறதுலாம் கடுப்பாவே இருக்காது. அந்த மாவை பிரிச்சு ஊத்தி கரைக்கிறது இருக்கு எப்பா சரியான கடுப்பான வேலை. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா தோசை ஊத்திட்டு வந்து உட்காந்து சாப்பிடலாம் தான் பிளான். ஆனா இருக்கிற பசியில உட்காந்து சாப்பிட்டா வேலைக்கு ஆகாதுன்ட்டு ஒரு தோசையை போட அப்படியே உள்ள இறக்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறது தான் பிளான். பட் மை மாம் காட் அனதர் பிளானட். அவங்க பாத்திரம் தேக்க நம்மள அடுக்க சொல்லிட்டாங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டு எங்க அம்மாவையும் விட்டு வர வழியில் அண்ணனுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸை போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல வாய்ஸ் ஓவர் வேலையை முடிச்சுட்டு தூங்கி ஸ்ட்ரைட்டா ஏஞ்ச உடனே ஜிம்முக்கு தான். பாக்குற உங்களுக்கே தெரியும் ஒர்க் அவுட்லாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டு. ஆனா என் ஃப்ரெண்டே போனை கேட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் கூடுன்ட்டு வாங்கி 2 கிளிப் எடுத்தான். ஆனா என்ன லெக் டே அப்ப எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் செட் முடிச்சதுக்கே அண்ணன் லைட்டா கிரிகல் ஆயிட்டேன். கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெயிட்டை ரொம்ப போடுற ஆள்லாம் கிடையாது. கரெக்டான வெயிட்டை சூஸ் பண்ணி அதை டில் ஃபெயிலியர் வரைக்கும் போடுவேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான மெத்தடும் கூட. என்ன வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தனா என்ன ஒரு சினிமேட்டிக்கா ஒரு வீடியோ என்னன்னா எடுத்து காமிச்சேன். சின்ன பையன்றதுனால நான் சிங்கமா திட்டாம விட்டான். அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன் நண்பர்களே.